மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்பும் மாண்பும் பெருமையும் நிறைந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 17வது சட்டமன்றத்தில் முதல் முறையாக பேசும் இந்த கன்னி பேச்சு என் வாழ்க்கையில் என்றென்றும் மறக்க முடியாத பொன்னான தருணம். எனக்கு இந்த பெருமைக்குரிய வாய்ப்பு வழங்கிய மக்கள் இயக்கங்களை வென்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று அரசியலில் புரட்சி படைத்து வரும் கழக தலைவர் வெற்றி தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கத்தை மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திரைப்படத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் கைத்தட்டல்களை பெற்ற எங்கள் தலைவர் அந்த மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க இயக்கமாக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி மக்களின் ஆசீர்வாதத்துடன் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சாதாரண அரசியல் இயக்கம் அல்ல, மாற்றத்தை விரும்பிய மக்களின் முழுமையான நம்பிக்கை. முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் பெற்றோர்களுக்கு பிள்ளையாக, இளைஞர்களுக்கு நண்பனாக, குழந்தைகளுக்கு அண்ணனாக ஒவ்வொரு வீட்டிலும் எங்கள் தளபதி இருக்கிறார் என்பதை மக்கள் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அரசியலுக்கு வாருங்கள் என்று மக்கள் தளபதி அழைப்பு விடுத்தார். இந்த மாற்றத்தை மக்கள் உருவாக்கி காட்டியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இயக்கத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மாண்புமிகு வெற்றி தலைவர் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாதவர். ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகத்திற்கு உறுதி கொடுத்திருக்கிறார். எங்கள் முதல்வர் போன்று இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த முதல்வரும் லஞ்சத்திற்கு எதிராக இப்படி முழங்கியது இல்லை. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். உங்களுடன் நான் இருக்கிறேன். இதை மீறி யாராவது கட்டாயப்படுத்தினால் இது எங்க மகன், எங்க பிள்ளை, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்கள் விஜயோட ஆட்சி என்று உறுதியாக சொல்லுங்கள். யாரும் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். இந்த தைரியம்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது இங்கு மட்டும் என்று இல்ல, இந்தியாவிலும் இது ஒலிக்கட்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் மின்னல் வேகத்தில் முன்னேறி வருகிறது. முதல்வரின் முயற்சிகளால் தமிழக மக்கள் வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் மாசுவை நீக்கி சுத்தமான சுகாதாரமான சைதாப்பேட்டையை உருவாக்குவதற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த எனது சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு இருந்தாலும் அவர்களது பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். கட்சி ஆரம்பித்த 2.5 வருடங்களில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து தனது முதல் பட்ஜெட்டிலேயே மக்கள் நலம் சார்ந்த பல்வேறு திட்டங்களை, பல்வேறு அறிவிப்புகளை வேற எந்த ஆட்சியிலாவது இதுவரை தமிழக வரலாற்றில் நடந்தேறியதே இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது. நிதிநிலை அறிக்கை பக்கம் 12 அரசு பள்ளியில் தொழில் தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்காக ஒருங்கிணைந்த நடைமுறை இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தை அரசு செயல்படுத்தி உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு, பள்ளி வளாகத்துக்குள் 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தினம் 1 மணி நேரம் விளையாட்டு பாட வேலை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இது மக்களிடம், குறிப்பாக பெற்றோர்களிடம் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் இது நமது இலக்கானது. பள்ளிகளிலிருந்தே தொடங்குவது மிகவும் அவசியம். இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10,581 என்ற உதவி எண் பள்ளி வளாகங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும் என்று இத்திட்டத்தை செயல்படுத்த 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. மாணவர்களும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல்களை தெரிவிக்க ஏதுவாக போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற செயலியின் மூலம் போதைப் பொருள் கடத்தல்
மற்றும் பயன்பாடு குறித்த தகவல்களை பகிரும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. எதிர்கால சந்ததியினரை ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றப்போகும் இந்த திட்டத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் மனமாற வரவேற்கிறேன். மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மடிக்கணினியை வழங்குவதற்காக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றுக்கொள்ளவும் மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு இளைஞர்களின் அதிநவீன திறன்களை பெறுவதற்கு உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்புக்கு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களுடைய தொழில் முனைவு ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களும் தொழில்துறை தேவைக்கேற்ப திறன் பயிற்சி வழங்கப்படும். பணி பயிற்சி காலத்தில் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இந்த நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பக்கம் 28 ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டில் உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது எனவும் சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் நிறுவப்பட்டு அதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நல்வழிப்படுத்துவதில் விளையாட்டு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை உணர்ந்து அரசு எடுத்திருக்கும் இந்த அறிவிப்பை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யவும் வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பக்கம் 32 தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செய்யப்பட்டுள்ளதை நான் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பதுதான் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இத்தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டின் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமண நன்னாளில் தமிழக அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவையும் அண்ணனின் சீராக வழங்கி வருகிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதன் மூலம் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், நிலத்தடி நீர்க்கழிவு வடிகால் அமைப்பு, ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை, நகர சாலைகள், நகர்ப்புற போக்குவரத்து பசுமை பராமரிப்பு விரிவாக்கம், நகர்ப்புற நீர்நிலைகளின் பாதுகாப்பு, சமூக உட்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவை சார்ந்த மின் ஆளுமை ஆகியவற்றை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒருங்கிணைந்த இயக்கமான முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் குறித்து பக்கம் 77 அறிவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதனை நான் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும், பாசன தேவைகளுக்காக நன்னீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழை நீரை சேமித்து வைக்கவும், காவேரி மற்றும் கொள்ளிட ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவதற்கும் தொடர்பாக இந்த அரசு விரிவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும் எனவும், இந்த ஆய்வின் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், காவேரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அறிக்கை பக்கம் 90 கூறப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியிலும் விவசாய பெருங்குடி மக்கள் மத்தியிலும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பக்கம் 94 ஊரக பயிற்சிகளில் வாழும் வீடற்ற ஏழை குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்யும் வகையில் இப்பிரச்சனைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான
வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள வீடற்ற ஏழைகள் தாய்மார்களின் மத்தியில் மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. பக்கம் 101 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இலக்காக கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கையை முதன்மையாக கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டு இதற்கு தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாடுகளுக்கு தேவையான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்நடவடிக்கைக்கு பெண்கள் மத்தியில் வரவேற்பும் ஆதரவும் உள்ளதை நான் சுட்டிக்காட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்பவர்கள் அரசு ஊழியர்கள் என்பதை உணர்ந்து அவரின் நலத்தை பேணும் வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 5 ஆண்டு காலத்திற்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேளாண்மை நிதி அறிக்கை பொறுத்தவரையில் உழவர் நலம் பேணும் எண்ணற்ற திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நேரத்தின் அருமை கருதி குறிப்பாக ஒன்றிணைந்த திட்டங்களை மட்டும் நான் சொல்ல விழைகிறேன். மண்ணின் வளத்தை காத்திட தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் என்ற 5 ஆண்டு திட்டத்திற்கு ரூபாய் 600 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்கள் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரித்திட தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்திட 63 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகளுக்கு மக்கள் சேவைகள் அஞ்சலை அம்மாள் பெயரில் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு. மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கிட 67 லட்சம் நிதி ஒதுக்கீடு. கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்கிட 17,000 கோடி இலக்கு நிர்ணயித்தல். 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,955 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள் மற்றும் வடிகால்கள், 1,161 தூர்வாரும் பணிகளை நடப்பாண்டில் மேற்கொள்ளுதல் போன்றவை விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் 12,000 இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகளுக்கு 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 23 லட்சம் வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்குதல் என பல்வேறு திட்டங்கள் வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்கள் விவசாயிகளின் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றுள்ளதை நான் இந்த அவையில் சுட்டிக்காட்டி மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது சைதாப்பேட்டை தொகுதி சார்பாக சில கோரிக்கைகள் மட்டும் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். மீதமுள்ள தொகுதி கோரிக்கையை சட்டமன்ற பேரவை நடவடிக்கை குறிப்பில் பதிவு செய்து கொண்டுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சைதாப்பேட்டை தொகுதியில் பல்வேறு பகுதியில் 3 தலைமுறையாக வகித்து வரும் குடும்பங்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. எனவே அவர்கள் நமது வெற்றி கழக தலைவர் ஆட்சியில் பட்டா வழங்குவதற்கு இந்த அரசு வழிவகை செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேலாண்மை வாரியம் மூலமாக சைதாப்பேட்டையில் ஜாபர்கான் பேட்டை, கொட்டவால் செவடி, வெங்கடாபுரம், கோட்டூர்புரம், வேம்பை குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள் முற்றிலும் சிதலம் அடைந்துள்ளன. 50 ஆண்டுகளை கடந்த நிலையில் பெயர்ந்து விழும் மேற்கூரைகள், ஒழுங்கும் மழை நீர் என்று உயிரை கையில் பிடித்தபடி மக்கள் வாழ்கிறார்கள். இந்த திட்ட பகுதியில் சிதலமடைந்த குடியிருப்புகளை மறுகட்டுமானம் செய்து தருமாறு நமது அரசை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்து தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே சாத்தியம் இல்லை என்று எதிர்கட்சிகளுக்கு பாடம் எடுப்பது போன்று பல்வேறு வாக்குறுதிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நான் மனதார வரவேற்கிறேன். தமிழக மக்கள் தான் எனக்கு முக்கியம், அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் எனது உயிர் மூச்சு என அயராது பாடுபட்டு வரும் தமிழக முதலமைச்சர் அவர்களை பாராட்டுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த மாண்புமிகு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.